உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, நீ காத்துல என்னம்மா பண்ற? ராதாக்கு துளசி சார்பா மெசேஜ் அனுப்புறேன். துளசியோட கதைய நாம முடிக்கணும்னாமா அவ நல்லபடியா இருக்கான்னு முதல்ல நாம ராதாவை நம்ப வைக்கணும். இல்லனா அவ நாம என்ன பண்ணாலும் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருப்பா. ஐயோ, நீ எழுதுற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியவே இல்ல. கொஞ்ச நேரத்துல தெரியுமா? அதுக்கு இது மேல ஸ்ட்ரீம் போடணும். என்ன போடணும்? போகமா, இது ஆன்டி ஃபாக் சொல்யூஷன். எது மேல நாம இத ஸ்ப்ரே பண்றோமோ அது மேல ஸ்டீம் இருக்கவே இருக்காது. கோவிட் டைம்ல இத வாங்குனேன். அப்பதான் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா கண்ணாடி மேல ஃபாக் இருக்காது. ஓஹோ, ராதா கிட்ட பேசுறதுக்கு அந்த துளசி எப்படி எல்லாம் வருவாளோ அதே மாதிரி ராதாவும் இன்னைக்கு பேச வருவா. எனிவே, போலாமா? போலாம். அம்மா, இப்போ துளசி ரொம்ப சேஃபா இருக்கான்னு ராதா முழுசா நம்பிடுவா. சோ இப்போ நம்மளால முழுசா நம்மளோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். குஷி, அதுக்கப்புறம் மோகன் ஆபீஸ் பக்கமே வர மாட்டான். அப்புறம் துளசிக்கும் நம்ம பெர்மனன்ட் எண்டு கார்டு போட்டுடலாம். இங்க வரத்துக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்து ஒரு விலை மதிப்பில்லாத பொருளை பறிச்சுக்கிட்டு இங்க நீங்க நிம்மதியா இருக்கீங்க. இப்போ அந்த பொருளை திரும்ப வாங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னையில இருந்து இந்த குடும்பத்துக்கான அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை துளசி அக்கா கிட்ட பேசிட்டேன். இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. நான் ஒருத்தி தேவையில்லாம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். மோகனையா, எவ்வளவு வேலை செய்வீங்க? தூங்குங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. வாங்க தூங்கலாம். இல்ல, அப்படிலாம் தூங்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியா? அப்படி என்ன வேலை? இது 7 வருஷத்துக்கான பெண்டிங் வேலை. ஒரு ராத்திரி இல்ல, நிறைய ராத்திரி முடிச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்பதான் ஆபீஸ்ல இருக்கிறவங்களோட கேட்ச் அப் பண்ண முடியும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா மோனையா? இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இவ்ளோ கடினமா உழைக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மோனையா, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீ எப்போல இருந்து பெர்மிஷன் கேட்டு கேட்க ஆரம்பிச்ச? கேட்டுடுறேன். அது வந்து சிஏ சார் வந்தப்போ ஒரு விஷயம் நடந்ததுல, அதுல நான் உங்களை சமாதானப்படுத்திட்டேன். ஆனா அன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்க ரூம்குள்ள நுழைஞ்சீங்கல்ல, அப்ப நீங்க துளசி அக்காவோட படங்களை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சரியா பேச வாய்ப்பே கிடைக்கல. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல மோனையா? ராதா, உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்கும் துளசியா அடியோட இருக்கிறேன். ஆனா நீ சொன்னது கரெக்டா. துளசி கூட எனக்கு வாழ்க்கையில நிறைய தருணங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான தருணங்கள் தான். நிறைய அழகான சந்தோஷமான தருணங்களை துளசியோட நான் அனுபவிச்சிருக்கேன். அது எல்லாத்த விடவும் ரொம்ப
அழகான தருணம் என்ன தெரியுமா? எது மோகன் ஐயா? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த கம்பெனியை பெருசாக்கும் போது நாங்க 2 பேரும் ரொம்ப யங்கா இருந்தோம். ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற பிடிவாதம் இருந்தது. ஆனா பயமும் நிறைய இருந்தது. எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். ஆபீஸோட பில்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு கம்பெனியோட சைஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணோம். அப்புறம் பிளானிங் பண்ணது, மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போனது, கிளைண்ட்ஸை வரவழைச்சது, குறைஞ்ச பணத்துல வேலை செஞ்சது. அப்புறம் ஈவினிங் டயர்டா சோர்ந்து போய் ஒருத்தருக்கு கால் அமுத்தி விட்டு. அது ரொம்ப கஷ்டமான காலகட்டம். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. துளசியோட கெட்ட நினைவுகள் நல்ல நினைவுகளை எல்லாம் மறைச்சிடுச்சு. துளசியோட போட்டோ பார்த்ததும் துளசியால ஏற்பட்ட வலிகள்லாம் மறுபடியும் ஒண்ணா வந்துருச்சு. அந்த எல்லா கெட்ட நினைவுகளும் திரும்பவும் வந்துருச்சு. ஆனா அந்த நேரத்துல மறுபடியும் நீ எனக்கு துணையா இருந்த. நீ தானே எனக்கு கத்து கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கும்னு. ஒரு நல்ல பக்கம், ஒரு கெட்ட பக்கம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தானே இருக்கு நாம எந்த பக்கத்தை நினைச்சுக்கிறதுன்னு. கண்டிப்பா. அதான் இப்ப நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் எப்ப ஆபீஸ்க்கு போனாலும் அங்க நல்ல நினைவுகளை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன், வேற எதை பத்தியும் இல்ல. போன்ல அஜித் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு தெரியல. இவரோட போன் ஏன் எப்பவும் பிஸியாவே இருக்கு தெரியல. இவரோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ, என்ன பண்ண. அட அதுதாமா கீர்த்தி. அதாவது ஒரு வயசுக்கு மேல ஆம்பளைங்க எதையாவது தேடி வெளியில போய்கிட்டே தான் இருப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க பாரு கீர்த்தி, தப்பா நினைக்காத. ஆனா இந்த கல்யாணம்ங்கறாங்கல்ல, அது ஒருவேளை அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் இல்ல உங்க லவ் மேரேஜா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காதல் அப்படியே மாறி போயிடும். அந்த புருஷன்காரன் இருக்கான்ல, அவன் எப்பவும் வீட்ல இருக்கிறத விட பெட்டரா ஏதாவது கிடைக்குதான் தேடிக்கிட்டே இருப்பான். இப்ப புரியுதா? நான் சொல்றது சரிதானே? தாமினி அம்மா, வர வர நீங்க ரொம்ப சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. எனிவே, எனக்கும் அஜித்துக்கும் நடக்கிற பிரச்சனைல நீங்க நடுவுல குறுக்கிடாதீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட என்னமா கீர்த்தி, நான் இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல வரணும்னு நினைச்சா கூட என்னால வர முடியாது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஏற்கனவே முட்டி வலி அதிகமா இருக்குல்ல. இருந்தாலும் இன்னைக்கும் என்னோட மூளை இருக்குல்ல, அது கத்திரிக்கோல் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.